வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம எஸ்கே முருகன் அவர்கள் எழுதிய மந்திரச்சொல் என்ற நூலிலிருந்து முதல் 2 கட்டுரைகளை சுருக்கமா ஒரு அறிமுகத்துக்காக இந்த பதிவில் பார்க்க போறோம். ஒவ்வொரு அறிஞரும் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மந்திரச்சொல்ல கையில் வச்சிருக்காங்க. அந்த மந்திரச்சொல் தான் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அந்த வகையில் மொத்தம் 34 கட்டுரைகள் கொண்டதாக இந்த மந்திரச்சொல் அப்படிங்கிற நூல் இருக்கு. அதில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய நபர் யார்னா சார்லி சாப்ளின். அவர் வாழ்க்கையில் பின்பற்றிய மிகப்பெரிய மந்திரச்சொல் என்ன அப்படின்னா, இந்த நிலை மாறிவிடும். இதுதான் சார்லி சாப்ளின் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பின்பற்றிய மிகச்சிறந்த மந்திரச்சொல். இப்போ நாம் அந்த கட்டுரைக்குள்ளே போகலாம். உலகையே சிரிக்க வச்சவர் தான் சார்லி சாப்ளின். ஆனால் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாகவே இல்லை. பிறந்ததிலிருந்தே துன்பம், அவமானம், தோல்வி இதுதான். 1889ஆம் வருஷம் லண்டனில் தான் சார்லி சாப்ளின் பிறந்தார். ஒரு சில வருடங்கள்லேயே அவங்க அப்பா அம்மாவுக்கு இடையில சண்டை பிரிஞ்சுட்டாங்க. சின்ன வயசுலேயே தாயோடு சேர்ந்து மேடையில் பாட வேண்டிய கட்டாயம். 5 வயசு சிறுவனுக்கு நிறைய வரவேற்பு கிடச்சிச்சு. ஆனால் அது 7 வயசுலேயே பறி போயிடுச்சு. காரணம், சார்லி சாப்ளினுடைய அம்மாவினுடைய மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் சாப்ளின் என்ன பண்ணுறாரு, குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சலூனில் வேலை பார்க்குறாரு, கண்ணாடி தொழிற்சாலையில், மருத்துவமனையில், இப்படி எங்கெங்கோ வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் அவங்க அப்பா கூட சேர்ந்து மேடை நாடகங்கள்லையும் நடித்தார். ஆனால் அவங்க அப்பா திடீர்னு இறந்து போக மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. 1910 அமெரிக்கா போகிறார். நான் ஒரு நாடக குழுவோட அங்கே போய் குறும்படங்களில் நடிக்கிறார். இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குறும்படங்களில் நடிக்கிறாரு. அதில் அவருடைய முத்திரை கேரக்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின் கேரக்டர். சார்லி சாப்ளின்னா இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட பேர் ட்ராம்ப் அப்படிங்கிறது அந்த கேரக்டரோட பேர். பேகி பேண்ட்டு, தொப்பி, கைத்தடி, வளைந்த கால்கள், இதுதான் அந்த ட்ராம்ப் அப்படிங்கிற கேரக்டருக்கான தோற்றம். இது பாப்புலர் ஆச்சு. தி கிட் அப்படிங்கிற படத்தில் தொடங்கிய வரவேற்பு தி கிரேட் டிக்டேட்டர் அப்படிங்கிறத வரைக்கும் நீடிச்சது. ஆனால் இந்த காலகட்டங்களில் அவருக்கு குடும்ப வாழ்க்கை சரியாகவே அமையலை. 1918 முதல் திருமணம், அது 2 வருஷம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த 2 திருமணங்களும் கூட சாப்ளினுக்கு சோகத்தை மட்டும்தான் கொடுத்துச்சு. 1942 4வது மனைவியாக ஓ நெயில் அப்படிங்கிறவங்க வந்ததுக்கப்புறம் தான் அவர் வீட்டு பிரச்சனையே தீர்ந்துச்சு. 1945ஆம் வருஷம் சாப்ளின் ஒரு கம்யூனிஸ்ட் தீவிரவாதி அப்படின்னு அமெரிக்க அரசு குற்றம் சாட்டுச்சு. அதே நேரத்தில் சாப்ளினுடைய 2வது மனைவி ஜோன் பெர்ரியும் அந்த சார்லி சாப்ளின் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணாங்க. வேறு வழி இல்லாமல் அமெரிக்க அரசு அவர் நியாயங்களை கேட்கல. வேறு வழி இல்லாமல் 1952 சுவிட்சர்லாந்துக்கு போகிறாரு சாப்ளின். காலச்சக்கரம் அப்படியே சுழல ஆரம்பிக்குது. 1972 அமெரிக்க அரசு உலகினுடைய தலை சிறந்த நகைச்சுவை நடிகர் விருது பெற சாப்ளினை அழைத்தது. பரிசை ஏற்றுக்கிட்டார். ஆனால் அமெரிக்காவில் அவருக்கு தங்கிறதுக்கு விருப்பம் இல்லை. மறுபடியும் சுவிட்சர்லாந்துக்கே கிளம்புறாரு. அப்போ விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் தான் அவரை சுற்றி நின்றுக்கிறாங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. சார்லி சாப்ளின் அவர்களே, வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையே போர்க்களமாக இருந்துச்சு. ஆனால் எப்படி ஜெயிச்சிங்க? அதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னு கேட்குறப்போ சார்லி சாப்ளின் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இந்த நிலை மாறிவிடும். இதுதான் அவருடைய மந்திரச்சொல். இந்த நிலை மாறிவிடும் அப்படிங்கிறத நான் எப்போவுமே மறந்ததில்லை. அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, மாறிடும். இதோ இந்த கணத்திலும் கூட அப்படின்னு சார்லி சாப்ளின் குறிப்பிட்டாராம். அப்போது வறுமையில் பிறந்து வாழ்க்கையில் போராடி உலகையே தன்னுடைய பெயரை உச்சரிக்க வைத்த மாபெரும் கலைஞனுடைய அந்த மந்திரச்சொல் நம்முடைய வெற்றிக்கும் நல்ல ஒரு சாவி அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது சார்லி சாப்ளினுடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடித்த, அவருக்கு பிடித்த மிகச்சிறந்த மந்திரச்சொல் என்ன அப்படின்னா, இந்த நிலை மாறிவிடும் அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்தபடியாக 2வதாக ஒருவரை பார்க்க போகிறோம். அவரோட பேர் வின்சென்ட் வான் கா. இவருடைய வாழ்க்கையில் பின்பற்றிய மந்திரச்சொல் என்ன அப்படின்னா, எதிலும் தீவிரமாக இரு. எதை செஞ்சாலும் சரி, அது தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ அவருடைய வாழ்க்கையை பற்றி எஸ்கே முருகன் அவர்கள் குறிப்பிடுறாரு. பாருங்கள். ஒரு நாள் சவரக்கத்தினா நமக்கு தெரியும், இந்த சேவிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கத்தி. சவரக்கத்தியையும் கண்ணாடி எடுத்து வச்சுக்கிட்டு
தயாராகிறாரு. கண்ணாடியில் தன்னை இப்படியும் அப்படியும் பார்த்துக்கிறாரு வின்சென்ட் வான்கா. அடுத்த வினாடி கொஞ்சம் கூட யோசிக்காம சரக்குன்னு தன்னுடைய காதை அறுத்துக்கிட்டார். ரத்தம் பீச்சி அடிக்குது. ஒரு துண்டு எடுத்து காதை சுற்றி தலையில் அழுத்தமாக கட்டிக்கிறாரு. அருந்து கிடந்த காதை எடுத்து தண்ணியில் கழுவுறாரு. அதை ஒரு அழகான தாளில் மடித்து எடுத்துக்கிட்டு அவசரமாக போகிறாரு. ரக்கேல் அப்படிங்கிற ஒரு அழகான இளம்பெண் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு. வெளியே வந்த அந்த பெண்ணிடத்துல இந்தா உனக்காக என் காதல் பரிசுன்னு நீட்டுறாரு. அந்த பெண் பிரித்து பார்த்த உடனே ரத்தம் சொட்ட சொட்ட கிடந்த காதை பார்த்த உடனே அப்படியே மயங்க விழுந்துடுறாங்க. எதனால் இப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டால், ஒரு சமயம் அந்த காதலியாக இருந்த அந்த பெண் அந்த ரக்கேல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உன் காதுகள் அழகாக இருக்கிறது அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டே இருந்தாளாம். அதனால் தன்னுடைய காதை அந்த பெண்ணுக்காக அறுத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர் தான் இந்த வின்சென்ட் வான்கா அப்படிங்கிறவர். இவர் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஆரம்ப காலத்தில் சுரங்க தொழிலாளிகளுக்கு மத பிரச்சாரம் செஞ்சு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தொண்டு தான் செஞ்சு வந்தார் வான்கா. விஷப்புகையில் வெளிச்சமே இல்லாத சுரங்கத்துக்குள்ள நிமிரக்கூட முடியாமல் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ரொட்டி, புளிச்சு போன வெண்ணெய் இதையெல்லாம் சாப்பிட்டு நோயாளிகளாக திரியறதை பார்த்து கொதிக்கிறார். அப்போ தன்னுடைய சொற்பொழிவுனால பிரசங்கத்தினால எந்த விடிவும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே மதப்பணியை தூக்கி வீசுறாரு. அதுக்கப்புறம் வேலை இல்லை, கையில் காசும் இல்லை. அங்கிருந்த கறிக்கட்டையை வச்சு கண்டதையும் கிறுக்க தொடங்குறாரு வின்சென்ட் வான்கா. அப்போ தான் அவருக்கு தெரியுது தனக்குள்ள ஒரு ஓவியன் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ எதிர்காலம் இனி ஓவியத்தில் தான் இருக்குது அப்படின்னு இரவும் பகலும் அந்த வின்சென்ட் வான்கா வரைகிறாரு. ஆனால் பணம் வழக்கம் போல் அவருக்கு கிடைக்கல. தம்பிக்கு கடிதம் எழுதுறார். எனக்கு ஓவியங்கள் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, எனக்கு ஓவியங்கள் வரைய பிடிச்சிருக்கு தியோ, முடிஞ்சா பாரிஸில் இருக்கக்கூடிய நல்ல ஓவியர்களுடைய படங்களுடன் படம் அனுப்பு. சிரமமாக இருந்தால் சொல்லு, நான் மீண்டும் மத பிரச்சாரம் செய்யவோ அல்லது ஓவிய கடையில் போய் விற்பனையாளராகவோ நான் மாறிடுறேன் அப்படின்னு தம்பிக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறாரு வின்சென்ட் வான்கா. உடனே அவங்க தம்பி என்ன பண்ணுறாருன்னா, பணத்தோடு சேர்ந்து சில ஓவியங்களையும் அனுப்புகிறாரு. அப்போ அந்த கடிதத்தில் தம்பி எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்காருன்னா, வான்கா, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் உன்னை போல என்னால் எதுலேயும் தீவிரமாக இருக்க முடிஞ்சதில்லை. இந்த சமூகமும் குடும்பமும் என்னை அப்படி இருக்கவும் விடாது. ஆனால் உனக்கு பிடித்ததை செய், எதிலும் தீவிரமாக இரு அப்படின்னு அவங்க தம்பி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார், அந்த தியோ அப்படிங்கிறவர். அந்த கடிதம் தான் வான்காவை ஒரு முழு நேர ஓவியனாகவே மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய நரம்புகள் பலவீனமாகக்கூடிய வரைக்கும், அந்த வீக்காகிற வரைக்கும் வெறியோட ஓவியத்தை வரைஞ்சிக்கிட்டே இருந்தார் வின்சென்ட் வான்கா. ஆனாலும் அவருடைய ஓவியங்கள் யாராலையும் கொஞ்சம் கூட மதிக்கப்படவே இல்லை. ஆனால் வான்கா கொஞ்சம் கூட சளைக்கவே இல்லை. மேலும் மேலும் தீவிரமாக வரைஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க தம்பி தியோவினுடைய கடிதத்தில் இருந்த அந்த எதிலும் தீவிரமாக இரு அப்படிங்கிற அந்த வைர வரிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 27 வயதில் வரைய தொடங்கிய வான்கா 37 வயசு முடியறதுக்கு முன்னாடியே மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவமனையில் இருந்தப்போ துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு கொண்டு இறந்து போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. தன் வாழ்நாளில் ஒரு ஓவியத்தை கூட விற்க முடியாத வான்காவினுடைய ஓவியங்கள் இன்னைக்கு கோடிக்கணக்கில் விலை பேசப்படுது. ஆனால் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் யாருமே அந்த ஓவியத்தை வாங்கலை, மதிக்கலை. வான்காவினுடைய ஓவிய வெற்றிக்கு பின்னால் மட்டுமல்ல, சாதனையாளர் ஒவ்வொருவருடைய வெற்றிக்கு பின்னாலையும் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு மந்திர சொல் என்ன அப்படின்னா, எதிலும் தீவிரமாக இரு அப்படிங்கிற அந்த மந்திர சொல் தான். அப்போது ஒரு வாழ்க்கையில் உயர்நிலையை அடையணும் அப்படின்னா அவங்க நிச்சயமாக மிகப்பெரிய போராட்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ நம்ம பார்த்த 2 பேர், ஒருவர் சார்லி சாப்ளின், இன்னொருத்தர் வின்சென்ட் வான்கா. இவங்க 2 பேருடைய இளமை காலமே மகிழ்ச்சியானதாக இல்லை. 2 பேருமே தன்னுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் தோற்று போயிருக்கிறாங்க. ஆனால் உலகமே அறியக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆளுமைகளாக விளங்கியிருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கடைபிடித்து வந்த அந்த மந்திர சொல் தான். எப்படி சார்லி சாப்ளினுக்கு இந்த நிலை மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு மந்திர சொல் உறுதுணையாக இருந்ததோ, அதே மாதிரி அந்த வின்சென்ட் வான்காவுக்கு அவங்க தம்பி எழுதிய எதிலும் தீவிரமாக இரு அப்படிங்கிற மந்திர சொல் அவர் வாழ்க்கையில் அவர் ஓவியம் வரைகிறதுக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறத இந்த கட்டுரை உணர்த்தது. இப்படியாக நம்ம 2 கட்டுரைகளை பார்த்துருக்குறோம். மிக்க நன்றி.
மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.